எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் தசம எண்களோட எப்படி சம் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, அடிஷன் சப்ராக்ஷன், அதாவது கூட்டல் கழித்தல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் தசம எண்களை பற்றி, அதோட டைப்ஸை பற்றி பார்த்தோம். சரிங்களா? இப்போது அந்த எண்கள் எப்படி சம் பண்ணுறது, அடிஷன் பண்ணுறது, எப்படி சப்ராக்ஷன் பண்ணுறது, இதுதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம உங்கள்கிட்ட ரூபா 50 பைசா இருக்குது. சரிங்களா? எவ்வளோ இருக்குது? ரூபா 50 பைசா இருக்குது. 1.50 ருபீஸ் இருக்குது. இன்னொருத்தன்ட்டு 25 பைஸ் இருக்குது. 25 பைஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுறது? இது ருப்பீஸு, இது பைசா. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த பைசாவை ருப்பீஸ்க்கு மாற்றணும். ருப்பீஸ்க்கு எப்படி மாற்றுவோம்? 0.25 ருப்பீஸ்னு எழுதணும். சரிங்களா? அப்போது 1 ரூபா 50 பைசாவையும் 25 பைசாவையும் எப்படி கூட்டுறது? இப்போ பாயிண்ட்டுக்கு நேரம் பாயிண்ட் வச்சிடணும். இப்போ பாயிண்ட்டுக்கு இங்கிட்டு உள்ள நம்பரை இங்கிட்ட எழுதணும், பாயிண்ட்டுக்கு அங்கிட்டு உள்ள நம்பரை அப்படி எழுதணும். இப்படி தான் கூட்டணும். சரிங்களா? பாயிண்ட் நம்ம எப்போயுமே நேராக வச்சு தான் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு அப்படி தான் செய்யணும். அப்போ 5 7 1 1.75 பைசா. சரிங்களா? 1 ரூபா 50 பைசாவையும் 25 பைசாவையும் கூட்டினா நம்மளுக்கு 1 ரூபா 75 பைசா தெரியும். பட் எப்படி கூட்டுறது, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த மாதிரி சம்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள். 12.32 12.32 11.501 அப்படி எழுதணும். சரிங்களா? அப்போ இந்த இடம் காலியாக இருக்குது. என்ன பண்ணுறதுனா இப்போ 0 போட்டுக்கலாம், இல்லை ஃப்ரீயாக விட்டுக்கலாம். அடிஷன்னால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது சப்ராக்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக மேலே 0 போட்டுக்கணும். சரிங்களா? இதுவும் எல்லாம் சேம் தான். 12.32 00 12.32 எல்லாம் ஒரே தான், சேம் தான். அதனால் 0 போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அப்போது 0 + 1 1 2 8.32 அவ்வளோதான். இப்போ 12.32வையும் 11.50வையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 23.821 அப்படின்னு வரும். சரிங்களா? இன்னொரு சம் பார்ப்போம். 22.3 2.67 இது ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும்? 7 6 + 3 9 பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வச்சாச்சு. 2 × 2 கூட்டோம்னா 4 2. அப்போ 24.97. இது அடிஷன். சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறது? 59 இங்கே என்ன இருக்குது? 4.822. அப்போது பாயிண்ட் எதுவுமே இல்லைன்னா பாயிண்ட் நம்ம வச்சுக்க வேண்டாம். 59.000 59.00 59.000 59 இதெல்லாம் சேம் தான். சரிங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இத்தனை ஜீரோன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். 0லேருந்து 2 கழிக்க முடியுமா? முடியாது. இப்போ வரிசையாக 0 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எங்கே நம்பர் இருக்கோ அங்கேருந்து கடன் வாங்கணும். சரிங்களா? அப்போது இங்கேருந்து இங்கே கடன் கொடுக்குறோம். 9ல் 1 போச்சுன்னா 8 ஆயிரும். ரைட்? 1 கடன் கொடுத்துனா இந்த 0ங்கிறது என்னவாயிரும்? 10 ஆயிரும். 0ங்கிறது 1 ஆகாது. 0ங்கிறது 10 மாறிடும். சரிங்களா? ஏன்னா இப்போ 142 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 1 டிஜிட்டு, இது 10 டிஜிட்டு. சரிங்களா? இது 40ன்னு அர்த்தம், இது 2. அப்போ இதுலேருந்து 1 கொடுத்துட்டோம்னா 10 தான் கொடுப்போம். இப்போது 12 மாறிடும் இது. சரிங்களா? அப்போது 0 10 ஆயிடுச்சா? அடுத்து நம்ம கடைசி நம்பர் தான் நம்மளுக்கு தேவை. அப்போ இங்கேருந்து இங்கே கடன் கொடுக்கணும். 10லேருந்து இங்கே கடன் கொடுத்தோம்னா இது 10 ஆயிரும். இது என்னவாக மாறிடும்? 9 மாறிடும். மறுபடியும் இந்த 10லேருந்து இங்கே கடன் கொடுத்தா இது 9 ஆயிரும், இது 10 மாறிடும். சரிங்களா? அப்போ 10ல் 2 போச்சுன்னா 8. இங்கே 9 இருக்குது. 9ல் 2 போச்சுன்னா 7. இங்கே 9 இருக்குது. 9ல் 8 போச்சுன்னா 1. 8ல் 4 போச்சுன்னா 4 5. அப்போ 54.178. இன்னொரு நம்பர் பார்ப்போம். சரிங்களா? குழப்பம். சரிங்களா? இன்னொரு நம்பர் பார்ப்போம். பாருங்கள். 63.
சரி ஓகே 43.89 இப்போ 63.00 போட்டுக்குவோமா அப்போ 3 இங்கேருந்து கடன் கொடுக்குறோம் இப்போ 3 2 ஆயிரும் இப்போ இங்கேருந்து இங்கே கடன் கொடுத்தோம்னா இது 10 மாறிடும் மறுபடியும் இதை ஃபில் பண்ணணும் இங்கேருந்து இதை கடன் கொடுத்தோம்னா இது 9 மாறிடும் இது 10 ஆயிரும் இப்போ 10ல் 9 போச்சுன்னா 1 9ல் 8 போச்சுன்னா 1 2ல் 3 போகாது அப்போ 6லேருந்து 1 கடன் வாங்கிடுவோம் 6லேருந்து 1 கடன் வாங்கினா இது 5 மாறிடும் 1 கடன் கொடுத்தா 2ங்கிறது என்னவா மாறிடும் 12 மாறிடும் 3 மாறாது 12 மாறும் சரிங்களா 12ல் 3 போச்சுன்னா 9 5ல் 4 போச்சுன்னா 1 சரிங்களா இன்னொரு சம் பார்ப்போம் 6.1 5.092 இப்போ 0 சொல்லிட்டுக்குமா அப்போது 1லேருந்து இங்கே கடன் கொடுக்குறோம் இப்போ 1ங்கிறது இங்கே 0 மாறிடும் 0ங்கிறது 10 மாறிடும் ரைட் இப்போ 10லேருந்து 1 கடன் கொடுக்குறோம் இது 10ங்கிறது 9 மாறிடும் இது 10 மாறிடும் இப்போ 10ல் 2 போச்சுன்னா 8 9ல் 9 போச்சுன்னா 0 இங்கேயும் 0 தான் இருக்குது 0ல் 0 போச்சுன்னா 0 6ல் 5 போச்சுன்னா 1 என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம் ஓகேங்களா மைனஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து இந்த பாரோ பண்ணுறதெல்லாம் பண்ணி வாங்கணும் சரிங்களா செஞ்சு பார்க்க கரெக்டாக வந்துடும் சரி திரும்ப ஒரு தடவை சம்ஸ் போட்டு பாருங்கள் இந்த சம்ஸ் பாருங்கள் 143.2 minus 14.32 minus 1.432 plus 1432 அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது நம்மளுக்கு தெரியும் சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும் டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மைனஸ் பண்ணணும் அப்போது இதுவும் ப்ளஸ் 143.2 இதுவும் ப்ளஸ் 132 சரிங்களா அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம் 1432 143.2 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் 2 5 7 5 1 அதே மாதிரி இது மைனஸு இதுவும் மைனஸ் இப்போ சேம் சைனாக இருந்தால் ரெண்டையும் என்ன பண்ணணும் ப்ளஸ் தான் பண்ணணும் சரிங்களா 14.32 மைனஸ் 1.432 சரிங்களா ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 5 7 5 1 மைனஸ் அப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸு அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 15.752 அப்போ இங்கே 2 ஜீரோ சேர்த்துக்குவோம் அப்போது இதுலேருந்து 1 கடன் கொடுத்தோம்னா இது 1 ஆயிரும் இது 10 மாறிடும் 10லேருந்து 1 கடன் கொடுத்தோம்னா இது 9 மாறிடும் இது 10 மாறிடும் இப்போ 10ல் 2 போச்சுன்னா 8 9ல் 5 போச்சுன்னா 4 1ல் 7 போகாது அப்போ பக்கத்தில் கடன் வாங்குவோம் இது 4 மாறிடும் இது 11 மாறிடும் 11ல் 2 போச்சுன்னா 11ல் 7 போச்சுன்னா 4 4ல் 5 போகாது அப்போ திரும்ப 7லேருந்து 1 கடன் வாங்குவோம் இப்போ 7 வந்து 6 மாறிடும் 4 வந்து 14 மாறிடும் சரிங்களா 14ல் 5 போச்சுன்னா 9 6ல் 1 போச்சுன்னா 5 இங்கே ஒன்றும் இல்லை 5 இப்போ 1 அப்போ 1559.448 சரிங்களா அந்த சம்ம நீங்கள் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எப்படி பாயிண்ட் அக்யூரேட்டாக வைக்கிறது இங்கே பாயிண்ட் வைக்கிறது தான் மேட்ரு சரிங்களா அதனால் தெளிவாக மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்க்கலாம் ஓகே